18 வியூஆர் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குரோகி ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? முதலாவது நிலையாக கடகராசிக்காரர்கள் யாரும் இப்பொழுது வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நன்றாக இல்லை அப்படின்ற ஒரு நிதர்சனமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஓகேங்களா? இருந்தாலும் ஜாதகம்லாம் பார்க்க வராதீங்கன்னு சொல்ற ஆள் நீங்க தானே அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, என்னங்க நடந்துட்டு இருக்கு? நீங்கள் நினைத்த மிகப்பெரிய நபர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அத்தனை பேரும் நல்லா இல்லைங்க. ஏன்? வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்றாற் போல அவ்வளவும் ஒரு மாதிரி சங்கடமான நிலையில இருக்கு. ஒரு மிகப்பெரிய அமைப்புல இருந்து ஒருத்தர் வராங்க, மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல்ல இருந்து ஒருத்தர் வராங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்துருச்சு, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், பணம் வருமா? ஒரே வார்த்தையில் நிச்சயமா வராது, அது உங்களுக்குமே தெரியும் அப்படின்னே சொல்லிட்டேன். இந்த வளவள கொலகொலா விஷயங்கள் பேசாம நேரடியாக கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது என்ன நடந்துட்டு இருக்கு? இளைய பருவத்தினர், குறிப்பாக மாணவர்களுக்கு இப்பொழுது படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல நிச்சயமாக கவனம் சிதறுது அப்படின்றது தாங்க முதலாவது நிலை அமைப்பு. வழக்கமாக சொல்கிற மாதிரி விஷயம் தான். நேற்று படித்த விஷயம் இன்னைக்கு எக்ஸாமில் பார்க்குறேன், மறந்துடுறேன். பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. என்னங்க கடகராசியா? ஆமாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து மிக மோசமான மந்த நிலை அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துடுது. அடுத்ததாக இளைய பருவத்தினருக்கு ரெண்டே விஷயம் தாங்க. முதலாவது நிலையாக காதல், இரண்டாவது நிலையாக விபத்து. இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஏங்க இதெல்லாம் இங்கே நடக்குது? ஏங்க கடகராசிக்காரங்க மட்டும் இவ்வளவு கஷ்டம் இருக்குது? இது உங்களுக்கு மட்டும் நடக்கலைங்க. கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா 2015-14 இந்த காலகட்டத்தில் மேஷத்துக்கு நடந்தது, அதுக்கு பிறகு ரிஷபத்துக்கு நடந்தது, இதுக்கு முன்னதாக இப்போ நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பில் மிதுனத்துக்கு நடந்தது, இப்போ கடகத்துக்கு நடக்குது. சரி, இதனுடைய அமைப்பு என்ன? இதற்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் யாரோட நீங்கள் டிராவல் பண்ண போறீங்க, எந்த வேலை அமைப்புகள்ல இருக்க போறீங்க, இதுதான் என்னுடைய நீடித்த வருமானம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு 2024 குறிப்பாக இப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் மெல்ல மெல்ல அப்படியே விடுவிச்சு ஒரு ஜூலை ஆகஸ்ட் போல அப்படியே விடுபட்டு வந்துருவீங்க. ஆனா இப்பொழுது மிக மோசமான அமைப்புகள் இருக்கிற அனைத்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்களும் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு சற்று சாதகம் இல்லாத தன்மையில் இருக்கு, எல்லாமும் பிரச்சனைகளாக இருக்கு அப்படின்றது தான் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பலன். இதுல இப்பொழுது திருமணம் சார்ந்த அமைப்புகளை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் பண்ணாதீங்க. மிக சாதகமான நிலை இல்லை. உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப சில அமைப்புகளை நீங்க பார்த்தாலும் இந்த இடத்துல 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. 11ஆம் இடத்து குருன்றது ஒரு பாதுகாப்புங்க. மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேரும் பாக்குறாங்க அப்படின்ற வலிமையை தானே தவிர்த்து அந்த ரெண்டு பேரும் வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும்ல. அது மாதிரியான ஏமாற்றம் சற்று அதிகமாக காதல் சார்ந்த அமைப்புகள்ல போய் பித்தலாட்டம், பணத்தை இழக்கக்கூடிய தன்மை. ஒரு அம்மா பேசும்போது 80,000 வெள்ளி இழந்துட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் ஏங்க இப்ப நடக்குது? உங்களுடைய பெயர், உங்களோட நட்பெயர் அப்படி ஒரு இழுக்கு ஏற்படுத்தி உங்களை அசிங்கம், அவமானம், அந்த வழக்கு மாதிரியான அமைப்புகளில் கொண்டு போய் வைக்கிறது எதுலேயும் சாதகமற்ற தன்மையில தாங்க இருக்கு. அப்ப எல்லாருமே கஷ்டமத்துல தான் இருக்குமா? இல்லைங்க. ஒளியை நோக்கி சந்திரன் ஒளியாக பௌர்ணமி அமைப்புல, இந்த தைப்பூச அமைப்புல பிறந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒளியான தன்மையில இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அளவுக்கு பரவா இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி தன்மை. இந்த மாதிரி ஜாதகம் வருதுன்னா கடகராசி தானே இந்த மாதிரி இருக்கு, எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, நல்லா கேட்டா இந்த இடத்துல பிரச்சனை இருக்கணுமே, இருக்குனே, ஆனா அது வெளியே தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. இது மாதிரியான அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் எப்பங்க முடிவு வரும்? நிச்சயமாக 2025க்கு பிறகு அப்படியே மெல்ல மெல்ல உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி வர ஆரம்பிக்கும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது எல்லாம், இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், பணத்தை எடுக்கிறேன், ஆனா ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துலாம் வச்சுட்டீங்க, இதுக்கப்புறம் எதுவும் மாற்றமா இல்லை, கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வருமானா இப்ப வராதுன்றது தாங்க பலன். இந்த மாதிரியான நெகட்டிவான தன்மைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு 2025 ஏப்ரலுக்கு பிறகு மெல்ல 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 வெளியில வருவீங்க. அடி சற்று ஜாஸ்தியாக இருக்கும். இப்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்றதும், அவரவர் மதத்தின்படி உங்களுடைய மத வழிபாடுகளை முறையான அமைப்புல பண்றதும், யாரையும் நம்பாம, மூன்றாவது நபரை வீட்டுல விட்டனால தாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனால அந்த மூன்றாவது நபர் யாரையும் நம்பாமலும் உங்களோட ஃபேமிலியில நீங்க கணவன், மனைவி, குழந்தைகள் என்ற அமைப்பும், இப்பொழுது கணவன் சில சாதகம் இல்லாத தன்மையை பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, இதுவும் சற்று நீடிக்கும் அப்படின்ற மாதிரி பலன் 2025க்கு பிறகு மெல்ல 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 குறையுங்க. உண்மையான பலன் இதுதான். உங்களை ஆசை வார்த்தை காட்டி உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான வீடியோ நிச்சயமாக இது இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரலுக்கு பிறகு மெல்ல மெல்ல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.